ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்னைக்கு ஜூலை 29 செவ்வாய்க்கிழமை 12 ராசிகளுக்குமான ஜென்ரல் ரீடிங் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்குமான ஜென்ரல் ரீடிங். இன்றைக்கி உங்கள் லைஃப்பில் நடக்கப்புற மாற்றங்கள் என்ன, உங்கள் ரிலேஷன்ஷிப், உங்கள் ஒர்க் பிளேஸ், இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் இன்றைக்கி எதிர்கொள்ள போகிற விஷயங்கள் என்னென்ன, இன்றைக்கி எப்படி இருக்கும் உங்கள் நாள் அப்படிங்கிறத பற்றி யூனிவர்ஸ் என்ன மெசேஜ் சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஆல்ரைட். ஃபஸ்ட்டு மேஷராசி. மேஷராசிக்கு நைட் ஆஃப் ஸ்வர்ட்ஸ் வந்திருக்கு. அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசிக்கு 7 ஆஃப் வான்ஸ். அடுத்து மிதுன ராசிக்கு ஜஸ்டிஸ். கடக ராசிக்கு பேஜ் ஆஃப் ஸ்வர்ட்ஸ். அடுத்து சிம்ம ராசிக்கு டெத் கார்டு. அடுத்து கன்னி ராசிக்கு டெம்பரன்ஸ். ஓகே, டெம்பரன்ஸ் கார்டு வந்திருக்கு. அடுத்து துலாம் ராசிக்கு மூன் கார்டு வந்திருக்கு. அடுத்து விருச்சிக ராசிக்கு ஹைரோஃபேன் கார்டு வந்திருக்கு. அடுத்து தனுசு ராசிக்கு ஃபுல் கார்டு வந்திருக்கு. மகர ராசிக்கு ஹெர்மிட். கும்ப ராசிக்கு லவ்வர்ஸ். அடுத்து மீன ராசிக்கு சேரியட். ஓகே, இந்த 6 கார்டுகளை பார்க்குறோம். ஃபஸ்ட்டு மேஷ ராசிக்கு நைட் ஆஃப் ஸ்வர்ட்ஸ். ரிஷப ராசிக்கு 7 ஆஃப் வான்ஸ். மிதுன ராசிக்கு ஜஸ்டிஸ். கடக ராசிக்கு பேஜ் ஆஃப் ஸ்வர்ட்ஸ். சிம்ம ராசிக்கு டெத் கார்டு. கன்னி ராசிக்கு டெம்பரன்ஸ். துலாம் ராசிக்கு மூன் கார்டு. விருச்சிக ராசிக்கு தி ஹைரோஃபேன். தனுசு ராசிக்கு ஃபுல் கார்டு. மகர ராசிக்கு ஹெர்மிட். கும்ப ராசிக்கு லவ்வர்ஸ். மீன ராசிக்கு சேரியட். ஓகே, இந்த 12 ராசிகளுக்குமான பலன்கள் இப்போ என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஓகே, ஃபஸ்ட்டு மேஷ ராசி பார்த்தோன்னா நைட் ஆஃப் ஸ்வர்ட்ஸ் கார்டு வந்திருக்கு. நீங்கள் வந்து இன்றைக்கி எப்படி இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படியா இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் வந்து எதையுமே டிலே பண்ண வேண்டாம். இன்றைக்கி டிலே பண்ணாமல் ஃபாஸ்ட்டாக செய்ய விரும்புவீங்க. அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி தான் இன்றைக்கி உங்களுக்கு இருக்குது. ஸோ எதுலேயுமே டிலேன்றதே இருக்கக்கூடாது. ஃபாஸ்ட்டாக எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்பீடு இருக்கும் இன்றைக்கி. ஆனால் ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த ஸ்பீட் வந்து ஆகாது. ஓகேங்களா, இதே ஸ்பீடில் நீங்கள் டிசிஷன் எடுத்திங்கன்னா அது தப்பாக தான் முடியும். ஸோ ஏதாவது டிசிஷன்ஸ் எடுக்கும்போது நீங்கள் ரொம்ப ஸ்லோவாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும், அமைதியாக பொறுமையாக யோசித்து எடுக்கணுங்கிறது தான் இன்றைக்கி யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற மெசேஜாக இருக்குது. ஓகே, நைட் ஆஃப் ஸ்வர்ட்ஸ் வந்து ஒரு வேகத்தை குறிக்கிறது. ஸோ எல்லாத்துலேயுமே இன்றைக்கி ஃபாஸ்ட்டாக இருப்பீங்க. டிசிஷன்ஸ்க்கு நீங்கள் எடுத்தோன்னு வேகமாக எந்த முடிவும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசிக்கு பார்த்தோன்னா 7 ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு. இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு ஸ்டாண்டில் இருப்பீங்க. ஆனால் அதுக்கு அகைன்ஸ்டாக சில சேலஞ்சஸ் வந்து நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட ஸ்டாண்டுக்கு அகைன்ஸ்டாக நிறைய சவால்கள் வந்து இன்றைக்கி உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஸோ நீங்கள் ஆனால் வந்து அதை வந்து தைரியமாக தான் ஃபேஸ் பண்ணுவீங்க. நீங்கள் வந்து அதுக்காகலாம் பயந்து உங்களோட ஸ்டாண்டை வந்து நீங்கள் விட்டு கொடுத்து போகிற மாதிரிலாம் இருக்காது. ஸோ நீங்கள் நீங்கள் என்ன ஸ்டாண்டில் இருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் ஒரு தைரியமான விஷயங்கள் தைரியமாக அதை ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அடுத்து நீங்கள் அந்த மாதிரி போராடி ஒரு விஷயத்தை இது பண்ண போகிறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஸோ இன்றைக்கி டே வந்து உங்களுக்கு ஒரு போராட்டமான நாளாக தான் இருக்கும். எண்ட் ஆஃப் த டே யூ வில் பி த வின்னர். உங்களுக்கு தான் சக்ஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேங்களா, அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசிக்கு ஜஸ்டிஸ் கார்டு வந்திருக்கு. ஸோ ஜஸ்டிஸ் கார்டு என்னன்னு பார்த்தோன்னா, நீங்கள் உங்களோட சில விஷயங்கள்லாம் நீங்கள் ஒரு டிசிஷன் எடுத்துருந்துருப்பீங்க. அதுக்கு எதிரான முடிவுகள், அதுக்கு எதிரான ஒரு 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 டிசிஷன் எடுத்திருக்கீங்கன்னா அதோட பதில் வந்து இன்றைக்கி கொஞ்சம் உங்களுக்கு அகைன்ஸ்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஏன்னா இங்கே வந்து கர்மா ஆக்டிவேட் ஆகிருக்கு அப்படிங்கிறதுனால எப்போவுமே நம்ம எடுக்கிற ஒரு சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் ராங்காக இருக்கும். அது கொஞ்சம் தப்பாக இருக்கிற மாதிரியான கர்மா வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோமோ அதுக்கான ஒரு பதிலை கொடுக்கறது தானே. ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் ஏற்கனவே எடுத்த டிசிஷன்ஸ்க்கு வந்து இன்றைக்கி பதில் வரலாம். அந்த பதில் உங்களோட டிசிஷன்ஸ்க்கு அகைன்ஸ்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி உங்களுக்கு நேர்மை ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பொறுமையும் முக்கியம். நீங்கள் வந்து ரொம்ப நேர்மையாக இருக்கணும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு சில பனிஷ்மெண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா,
அடுத்து கடகராசி பார்த்தோன்னா பேஜ் ஆஃப் ஸ்வேர்ட்ஸ். பேஜ் ஆஃப் ஸ்வேர்ட்ஸ் என்னென்னா உங்களுக்கு வந்துட்டு இன்றைக்கி ஏதாவது புதுசாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பேஜ் ஆஃப் ஸ்வேர்ட்ஸுங்கும்போது ஒரு ஸ்பை எனர்ஜி இருக்குது. யாராவது உங்களை வந்து ஸ்பை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சோஷியல் மீடியாவில் யாராவது உங்களை வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கலாம். உங்கள் ஃபேமிலிக்குள்ளேயோ இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸ்குள்ளேயோ யாரோ ஒருத்தரோட கண் வந்து உங்கள் மேலேயே இருக்குது. உங்களை கண்காணிச்சிட்டே இருக்காங்க. உங்களோட நடவடிக்கைகள் எல்லாத்தையும் ரொம்ப கீனாக வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த பேஜ் ஆஃப் ஸ்வேர்ட்ஸ். ஓகே, அதனால் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்றைக்கி வந்து பேசுகிற வார்த்தைகள் வந்து ரொம்ப கத்தி மாதிரி ஷார்ப்பாக வெட்டு 1 துண்டு 2 அப்படிலாம் பேசாமல் ரொம்ப நிதானமாக பேசுங்க, பொறுமையாக பேசுங்க. நீங்கள் பேசுகிற வார்த்தைகளால் உங்களுக்கு பிரச்சனை வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்றவங்களுக்கு மன கஷ்டமும் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்கள் கொஞ்சம் நிதானமாக, பொறுமையாக, அன்பாக பேச வேண்டிய நாள் இன்னைக்கு. ஓகே, அடுத்து சிம்ம ராசிக்கு வந்து டெத் கார்டு வந்திருக்கு. டெத் கார்டு எப்போவுமே வந்து ஒரு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு ரீபர்த்தை மீன் பண்ணுற ஒரு கார்டு. ஸோ இன்றைக்கி உங்களுக்கு டெத் கார்டு வந்திருக்கு அப்படிங்கிறதுனால இன்றைக்கி ஒரு முக்கியமான முடிவு இல்லை ஏதோ ஒரு முக்கியமான முடிவு எடுக்க போகிறீங்க ஒரு விஷயத்தில். இல்லைன்னா ஏதோ ஒரு பெரிய மாற்றம் வந்து இன்றைக்கி உங்கள் லைஃப்பில் நீங்கள் ரொட்டீனாக பண்ணுற விஷயத்தில் ஒரு மாற்றம் வரப்போகுது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி டெத் கார்டு உங்களுக்கு கொடுக்குற எனர்ஜியாக இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி இந்த ஒரு மாற்றம் வருதுங்கிறது அது ஒரு கம்ப்ளீஷன் மாதிரி உங்களுக்கு தோணினாலும் அது வந்து ஒரு புதிய தொடக்கமாக தான் இருக்குமே தவிர கம்ப்ளீஷனாக எதுவும் கிடையாது. ஸோ எந்த ஒரு சேஞ்சுமே கம்ப்ளீஷன் இது முடிஞ்சிருச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்க முடியாது. அது வந்து ஒரு புதிய இன்னொரு விஷயத்துக்கான தொடக்கம் அப்படிங்கிறது தான் இந்த டெத் கார்ட் சொல்கிற ஒரு எனர்ஜியாக இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி நீங்கள் அந்த பழைய விஷயங்கள் போகிறத நினச்செல்லாம் கவலையே பட வேண்டாம். நீங்கள் ரொம்ப நினச்ச விஷயம், ஆசைப்பட்ட விஷயம், ரொம்ப ஒரு நல்ல விஷயம் உங்களை விட்டு போகுது அப்படின்னா, நல்ல விஷயம் இல்லை, உங்களை விட்டு ஒரு விஷயம் போகுது அப்படின்னா, நீங்கள் ரொம்பவே ஆசைப்பட்ட ஒரு விஷயம் உங்களை விட்டு போகுது அப்படின்னா நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அது போகிற அந்த விஷயம் அது போகுது அப்படின்னா அதோட பிகினிங் வந்து ஒரு நல்லது ஏதோ உங்களுக்கு நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் தான். ஸோ அந்த பழைய விஷயம் போகுதுன்னா வர புதுசை வந்து நீங்கள் எப்படி அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி ஸ்பிரிட்ஸ் உங்களுக்கு சொல்கிற மெசேஜ். ஓகேங்களா, அடுத்து கன்னிராசி. கன்னிராசிக்கு பார்த்தோன்னா டெம்பரன்ஸ் கார்டு வந்திருக்கு. இன்றைக்கி வந்து நீங்கள் ரொம்ப நிதானமாக இருக்க வேண்டிய நாள். கன்னிராசிக்காரங்க ரொம்ப அமைதியாக, பொறுமையாக, நிதானமாக இருக்க வேண்டிய நாள். எடுத்தவங்க ஒருத்தவங்க எதையும் பேசாதீங்க. எல்லாத்தையுமே பேலன்ஸ்டாக ஹேண்டில் பண்ணுங்கள், பேலன்ஸ்டாக ட்ரீட் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்குற ஒரு மெசேஜாக இருக்குது. நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னா பல பிரச்சனைகள் இல்லாட்டியும் ஒரு சில பிரச்சனைகளுக்கு இன்றைக்கி வந்து சொல்யூஷன் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த டெம்பரன்ஸ் கார்டு வந்து கன்னிராசிக்காரங்களுக்கு சொல்கிற ஒரு மெசேஜாக இருக்குது. ஓகேங்களா, அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசிக்கு பார்த்தோம்னா மூன் கார்டு வந்திருக்கு. ஸோ மூன் கார்டுங்கிறதுனால இன்றைக்கி டே வந்து உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமான நாளாக தான் இருக்கும். சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு புரியாமல், சில உண்மைகள் தெரியாமல் குழம்பி போயிருப்பீங்க. இப்படி இருக்குமோ, அப்படி இருக்குமோ, இவங்க இப்படி சொல்லியிருப்பாங்களோ, அவங்க அப்படி சொல்லியிருப்பாங்களோ, இல்லை அவர் அப்படி தப்பாக நினச்சிட்டாரோ, இல்லை இவர் இப்படி நினச்சிட்டாரோ, அந்த மாதிரிலாம் ஏகப்பட்ட குழப்பங்கள் இன்றைக்கி வரும். ஆனால் அது எதுக்குமே வந்து நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம். நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டே இருங்க. உங்கள் இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ அதை மட்டுமே இன்றைக்கி செஞ்சிங்கன்னா இன்றைக்கி டே நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் வந்து நம்ம கரெக்டான பாதையில் போயிட்டுருக்கோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வச்சு மட்டும் இன்றைக்கி டேவை மூவ் பண்ணுங்கள். அதுதான் இது வந்து துலாம் ராசிக்காரங்களுக்கு மூன் கார்டு மூலயமா யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜாக இருக்குது. ஓகேங்களா, அடுத்து விருச்சிக ராசிக்கு பார்த்தோன்னா தி ஹைரோஃபேண்ட் வந்திருக்கு. இது எப்படின்னா வந்து நீங்கள் இன்றைக்கி வந்து ஒரு 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 வழிகாட்டல், ஒரு பாரம்பரியம், ஒரு வழிகாட்டல், ஒரு 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 ட்ரெடிஷ்னல் ஹேபிட்டை நோக்கி நீங்கள் போகிற ஒரு டேவாக இன்றைக்கி டே இருக்கும். குடும்ப சம்மந்தமாகவோ, இல்லை மதம் சம்மந்தமாகவோ, இல்லை உங்களோட ஹையர் அஃபிஷியல் சொல்கிற மாதிரியோ, இல்லை ஒரு 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 பெரிய ஆலோசகர், மத ஆலோசகர், அந்த மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் கைடு யாரோ ஒருத்தங்க உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு அட்வைஸ் கொடுக்குற மாதிரியோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரியான ஒரு நாள் தான் இன்றைக்கி நாள். ஸோ இன்றைக்கி நாள் வந்து உங்கள் இதில் வந்து பெருசாக ஒன்றும் இருக்காது. நீங்கள் ஒரு 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 கைடன்ஸை தேடி போவீங்க. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஹைரோஃபேன் கார்டு மூலயமா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வர மெசேஜாக இருக்குது. ஓகேங்களா, அது வந்து கண்டிப்பாக அந்த கைடன்ஸ் வந்து உங்கள் லைஃபுக்கு, உங்கள் ஃப்யூச்சருக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதும் இந்த கார்டு மூலயமா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கிடைக்கிற ஒரு மெசேஜாக இருக்குது. சரிங்களா, அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசிக்கு பார்த்தோன்னா ஃபுல் கார்டு வந்திருக்கு. ஃபுல் கார்டு எப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கி வந்துட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணுற எனர்ஜி இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறதுக்கான சிச்சுவேஷனும் அமையும். ஒரு நியூ பிகினிங் ஒன்று இன்றைக்கி இருக்குது உங்களுக்கு. ஓகேங்களா, ஏதோ ஒரு விஷயத்தில் நியூ பிகினிங்ஸ் உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஏதோ சில ரிஸ்க்குகள் இன்றைக்கி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதே மாதிரி கண்டிப்பாக ட்ராவல் இருக்குது. பாருங்கள், அவர் ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. கையில் அந்த அந்த கொச்சி வச்சு அதில் ஏதோ கட்டிட்டுலாம் வச்சுட்டு ரெடியாக போயிட்டுருக்காரு, ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ஒரு ட்ராவலிங் எனர்ஜி இருக்குது இன்றைக்கி. கண்டிப்பாக உங்களுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நீங்கள் என்ன டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னாலும்
முழுசாக அந்த விஷயத்தை பற்றி அலசி ஆராய்ஞ்சிட்டு அதுக்கப்புறமா அந்த டிசிஷன் அது சம்மந்தப்பட்ட எந்த டிசிஷனாக இருந்தாலும் எடுத்தீங்க அப்படின்னா அது நல்லாயிருக்கும். அவசரத்தில் எந்த டிசிஷனும் எடுக்க வேண்டாம். ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா? இதுதான் வந்து இன்னைக்கு தனுசு ராசிக்காரங்களுக்கான ரீடிங். அடுத்து மகர ராசி. மகர ராசிக்கு பார்த்தோன்னா ஹெர்மிட் கார்டு வந்திருக்கு. இன்னைக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு தனிமையை வந்து விரும்புவீங்க அதிகமாக. ஒரு தியானம் பண்ணணும்னு நினைப்பீங்க. அதே மாதிரி ஒரு 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 இன்னர் ட்ராவல் உங்களையே வந்து நீங்கள் ஒரு ஒரு ரிவ்யூ பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் ஏதோ ஒரு ஒரு பயணத்தை நோக்கி இருக்க மாதிரி உங்களோட எனர்ஜியும் காட்டுது. ஸோ வந்து நீங்கள் வந்து இன்னைக்கு வந்து ஒரு தனிமை தேடலில் தான் அதிகமாக இன்றைக்கி இருப்பீங்க. தனிமையாக இருக்க நீங்கள் அதிகமாக விரும்புவீங்க. அதே மாதிரி உங்களுக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்குது. அது எல்லாத்துக்குமே உங்களுக்குள்ளேயே பதில் இருக்குது. அதுவும் இன்றைக்கி தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ இன்றைக்கி நீங்கள் வந்து உங்களுக்கான சந்தேகங்கள், கேள்விகள் அது எல்லாத்துக்குமே நீங்களே யோசித்து இன்றைக்கி ஒரு முடிவு எடுப்பீங்க. அதுக்கான பதில் இருக்குது உங்களுக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஹெர்மிட் கார்டு மூலமா தெரியுது. அதே மாதிரி நீங்கள் கண்டிப்பாக இன்றைக்கி வந்து தற்காலிகமான ஒரு 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 ஷார்ட் பீரியட் ரெஸ்ட்டாவது எடுத்தே ஆகணும். ஒரு டெம்ப்ரரி ரெஸ்ட், கொஞ்சம் நேரமாவது அட்லீஸ்ட் நீங்கள் ரெஸ்ட் எடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நாளாக இருக்குது. ஏன்னா கொஞ்சம் டயர்டில் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதனால் உங்கள் மனசுக்கும் உடம்புக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா? இதுதான் இன்றைக்கி மகர ராசிக்காரங்களுக்கான ரீடிங். அடுத்து கும்பராசி. கும்பராசிக்கு பார்த்தோம்னா லவ்வர்ஸ் கார்டு வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டன்ட் டிசிஷன் எடுக்க வேண்டிய நாளாக இருக்குது உங்கள் நாள். ஓகேங்களா? இது வந்து ஒன்று லவ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இல்லை ஃபேமிலிக்குள்ளேயா இருக்கலாம். ஏதோ ஒரு க்ளோஸ் ரிலேஷனாக இருந்து உங்களுக்குள்ளே க்ளோஸாக ஒரு ஒரு நெருக்கமான உறவில் இருக்கிறவங்க தொடர்பாக நீங்கள் இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டன்ட் டிசிஷன் எடுக்க போகிறீங்க. அதில் வந்து உங்கள் இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ கண்டிப்பாக அதை கேட்டு அந்த முடிவை எடுக்கணும் அப்படிங்கிறாங்க யூனிவர்ஸ். ஸோ மற்றபடி உங்களுக்கு வந்து இன்றைக்கி நாள் நல்ல நாளாக தான் இருக்குது. நீங்கள் ஒரு முக்கியமான முடிவை எடுக்க வேண்டிய நாள். ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு இம்பார்ட்டன்ட் டிசிஷன் எடுக்க போகிறீங்க. இந்த விஷயம் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா இப்போவே அதை பற்றி டீப்பாக திங்க் பண்ணிக்கோங்க. உங்கள் இன்ட்யூஷன் என்ன சொல்லுது அப்படிங்கிறத கேட்டுட்டு அது சம்மந்தமான முடிவை நீங்கள் எடுங்க. ஓகேங்களா? ரெண்டு மனசு அரை மனசோட இந்த எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. ஸோ நல்லா உங்கள் மனசு சொல்கிறத நல்லா யோசித்து எதை உங்கள் இன்ட்யூஷன் சொல்லுதோ அதை கேட்டு செய்யுங்க. இதுதான் கும்பராசிக்காரங்களுக்கான இன்னைக்கு லவர்ஸ் கார்டு மூலமா யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜாக இருக்குது. அடுத்து மீனராசி. மீனராசிக்கு பார்த்தோன்னா சேரியட் கார்டு வந்திருக்கு. இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து ஒரு சக்ஸஸ்க்கான நாள். அதுதான் இந்த சேரியட் கார்டு சொல்கிற ஒரு மெசேஜாக இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் வந்து உங்கள் என்ன விஷயத்தை பிளான் பண்ணியிருக்கீங்களோ உங்கள் லைஃப்பில் அதை நோக்கி அழகாக பயணம் பண்ணிகிட்ருப்பீங்க. அதை நோக்கி அந்த பாதையில் தான் அழகாக நீங்கள் பயணிச்சிட்ருக்கீங்க அப்படிங்கிறத இந்த சேரியட் கார்டு சொல்லுது. ஸோ உங்களுக்கு வந்துட்டு உங்களோட தைரியமும் உங்களோட கண்ட்ரோல், அந்த கட்டுப்பாடும் வந்து உங்களை வந்து ரொம்பவே பாதுகாக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த உங்களோட கண்ட்ரோலும் உங்களோட தைரியம், உங்களோட கட்டுப்பாடு இதெல்லாம் தான் உங்களுக்கு நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுறதுக்கு உங்களுக்கு வழிவகுக்க போகிற ஒரு நாளாக இந்த நாள் இருக்குது. ஓகேங்களா? இதுதான் மேஷத்திலிருந்து மீனம் வரைக்குமான 12 ராசிகளுக்குமான இன்னைக்கு ரீடிங். ஓகே, இந்த ரீடிங் உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். இது எல்லாருக்கும் ரீசனேட் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு யாருக்கெல்லாம் ஆகுதோ எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஜஸ்ட் லீவ் இட். ஓகே, அதே மாதிரி இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலோட மெயில் ஐடி கொடுக்குறேன். அதில் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். பர்சனல் ரீடிங், பெய்டு ரீடிங். ஓகேங்களா? தேங்க்யூ.